நேத்து அடைச்ச கதவு இன்னும் திறக்கலையே, அப்படியே இருக்கிறாளே உள்ளேயே. ஏய் யாழ்னி, ஏய் யாழ்னி, நேத்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் கதவை அடைச்சவா இன்னும் கதவை திறக்க மாட்டேக்காளே. நைட்டும் சாப்பிடவான்னு கதவை தட்டி கூப்பிட்டாச்சு, கதவை திறக்கவே மாட்டேன்ட்ட. இப்ப காலையில விடிஞ்சிட்டு இப்பவும் கதவை அடைச்சுக்கிட்டு உள்ளேயே இருக்க. கதவை தட்டுறம்லாடி, திறக்கறியே இல்லையே இப்போ நீ? இப்ப நீ கதவை திறந்துட்டு வெளியில வரப்புறியே இல்லையாடி சாப்பிடறதுக்கு? ரொம்ப வீம்பு படாத, பொட்டச்சிக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. திறக்கறலாம் பாரு, எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. இவ்வளவு திமிரு இருக்க கூடாதுப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. ஆரம்பத்திலேயே உன்னை அடிச்சு வளர்த்திருக்கணும்டி, செல்லம் கொடுத்து வளர்த்தமில்ல. எனக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான்டி. எம்மாடி, இவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியா ஆயிருவேன் போல. இவ்வளவு கடந்து கத்தி கத்தி கணச்சு கணச்சு பேசியும் கதவை திறக்கறலாம் பாரு. எவ்வளவு ஈர்மார்ப்புல இருக்கா இடும்பு பிடிச்சவா. இவ்வளவு திமிரு ஆகாது பொம்பளை பிள்ளைக்கு. என்னத்த சொல்ல ஒன்னா, தின்னா தின்னு திங்கட்டா போடி. பாரு, நீ இப்படி கதவை திறக்காம இரு, நான் என்ன பண்ணுவேன்னு பாரு திறக்கலனா. இங்க இருக்கிற வரைக்காச்சும் பெத்தவங்க மனசை புரிஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. இப்படியே இருந்தா என்ன பண்ண, புரிஞ்சுக்கவே மாட்டுக்காளே. ஹலோ ஹலோ, அக்கா அக்கா, லைன்ல இருக்கே இல்லையா? பேசவே மாட்டேக்க. சொல்லுடி, லைன்ல தான் இருக்கேன். என்னக்கா, என்ன ஆயிட்டு? குரல்ல ஒரு சொரத்தையே இல்ல, ஒரு மாதிரி பேசுற. அதுவா, ஒன்னும் இல்லடி, நீ சொல்லு. நான் சொல்லதுக்கு என்ன இருக்கு? நேற்று நீ ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்து பண்ணவே இல்லை, அதான் நான் அடித்தேன். நேற்று மாப்பிள்ளைட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு என்னக்கா சொன்னாங்க? பொண்ணு பிடிச்சிருக்காமா? யாழி மாப்பிள்ளையை பார்த்தாலும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா அவளுக்கு? எப்போங்க போனாங்க? எதுவும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்கக்கா? அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கடி. மாப்பிள்ளை வீட்டில் நல்ல குடும்பம்டி, நல்ல குணமாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க எல்லாரும். அப்படியா? சரி சரி, சந்தோஷம். நல்ல குடும்பமாக அமைஞ்சா நல்லது தானக்கா? நல்ல குடும்பமாக இருக்கிறாங்கடி, வந்தவங்க எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்ல குணமாகவும் இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்ல குடும்பம்டி. சரி, யாழ்னி என்ன சொன்னா? மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா அவளுக்கு? அதை ஏன்டி கேட்குற, நீ வேற பெரிய கதையாகி போயிட்டு போ. ஏங்கா, என்ன ஆயிட்டு? அவளுக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலையாண்டி, பெரிய வாக்குவாதமே பண்ணிட்டா. உங்க மாமாக்கும் அவளுக்கும் பெரிய வாக்குவாதம், சண்டை தான் நடந்து முடிஞ்சிச்சு. என்னவா, இந்த மாப்பிள்ளையை அவளுக்கு பிடிக்கலையாமோ? ஆமாடி, பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு ரெண்டு பேருக்கும் நடுசுல நான் தான் மத்தல மாதிரி இடிப்பட்டுட்டு கிடக்கேன். அங்க பேசவா இங்க பேசவான்னு தெரியலடி எனக்கு. நானுமே நேற்று மாப்பிள்ளை போட்டோ பார்க்கதாக்கா செஞ்சேன். நான் நினைச்சேன் அப்பவுமே இவ என்ன சொல்ல போறாளோன்ட்டு. நல்லா தான் இருக்காரு, விடு. நைட்டே மாமா ஃபோன் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, அண்ணனும் தம்பியும். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி, காலையிலே பேசுவோம் வாங்கிட்ட அப்படின்ட்டு இப்போ ஃபோன் போட்டேன். நீ விடுக்கா, நீ அவள் இழுத்த இழுவலைக்கெல்லாம் போக முடியாது. அடுத்த பிள்ளை இருக்கு, நம்ம அவளையும் பார்க்கணும்ல. போக போக எல்லாம் சரியாயிரும். ஆமாடி, நானுமே அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், போக போக எல்லாம் சரியாயிரும்ட்டு. சரியானா சரிதாண்டி, அதெல்லாம் போக போக சரியாயிரும்க்கா. இப்போ கொஞ்சம் வீம்பு பிடிப்பா, விடு. நீயும் நானும் என்ன மாப்பிள்ளையை முன்னப்பின்னா பார்த்துக்கிட்டா கல்யாணம் முடிச்சோம். அப்பா சொன்னவருக்கு கழுத்தை நீட்டணும். இப்போ என்ன குறையில இருக்கும்? எதில் குறை? நல்லா இருக்கும். அது மாதிரி அவ்வளோ நல்லா இருப்பா. இப்போ கொஞ்சம் வீம்பு பிடிப்பா, நீ விட்டு பிடி, கோவப்படாத நீ அவகிட்ட. சரிடி, கோவெல்லாம் படலை. சரி, இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நல்லபடியாக இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போவான்னு பார்க்குறேன். அவள் என்ன வீம்புலையே இருக்கா, சாப்பிட கூட வரவே இல்லை நேற்று இருந்து. கதவை அடைச்சவ துறக்கவும் மண்டுக்கா, இப்படியே இருந்துட்டு இருக்காளே, அதான் கவலையாக இருக்கு. அதெல்லாம் சரியாயிருவா, நீ விடுக்கா. சரிடி, பாப்போம். அவளும் எவ்வளவு நாள் தான் வீம்புல இருக்கான்ட்டு. சரிடி, கீர்த்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. அவளுக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, வீட்டில் தான் இருக்கா. அப்பா வெளியில் போயிருக்காங்கக்கா. அப்படியா? சரி, அங்கே காலேஜ் லீவுன்னு, இங்கே ஆஃப் டே காலேஜ் தான். சாலினி காலையிலே போயிட்டா, இப்போ வருவா. ஆமாக்கா, அவளுக்கு லீவு தாங்க. சரி, சாருக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்கிறதுக்கு ஃபோன் போட்ட போனேன், எடுத்தாதான்ட்டு பேச முடியும். நேற்று எவ்வளோ ஃபோன் அடிச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி பேசட்டும் பார்ப்போம். வா, ஏன் இன்னும் மிஸ்டு கால் கிடக்கிறத கூட பார்க்காமையே இருப்பா? என்னத்தை நினச்சிக்கிட்டு ஃபோன் போட்டதை எடுக்காம இருக்காளோ, இருந்துட்டு போறா. ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டாளா? ஆமாம் ஆமாம், நானுமே என்ன உங்ககிட்ட என்ன ஃபோன் போட்டு சொல்லையாடி செஞ்சு இப்படி மாப்பிள்ளைட்டுக்காரங்க வராங்கன்ட்டு. உங்கள் மாமா அவர் தம்பிக்கிட்ட பேசுறதை கேட்டுட்டு நீ ஃபோன் பண்ணி இப்போ காலையிலே பேசுகிற கேட்குற. அதான் கூட பிறந்தவளுக்கும் அடுத்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். சரிக்கா, விடு, அவளை பற்றி தெரிஞ்சது தானே. இல்லடி இந்து,
ஃபோன் போட்டால் எடுக்கணும் ஒன்று, இல்லைன்னா மிஸ்டு காலை பார்த்துட்டு போனா போடணும். அதுவும் இல்லை. பின்ன நாளைக்கு நம்ம அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசும்போது அக்கா தங்கச்சி கூடணும்னு நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுவா. அது வேற. அவ குறை சொல்லாம இருந்தாதான் அதிசயம். விடுக்கா, அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சது தானே. அவங்க அண்ணன் தம்பி 3 பேருமே எதுக்குனாலும் ஒத்துமையா பேசி கலந்து வச்சுதான் செய்யறாங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி இருக்கலாம் நினைச்சா அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி பாப்போம், கல்யாணத்துக்கு வருவாள்ல, எப்படிதான் இருக்கா, எப்படி பேசுறான்னு பாப்போமே. அவ்வளவுதான், விடுக்கா. இருக்கிறது போதாதுன்னு அவளையும் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, விடு. நீ விருத்தம் குறிக்கிறதுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாமா போயிட்டாங்களாக்கா? போயிட்டு வந்துட்டாங்களா? காலையிலே போயிட்டாங்கடி, இன்னும் வரல. நானுமே உங்க மாமாவை தாண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். முகூர்த்தம் குடிக்க போனவர் இன்னும் ஆளையே காங்களையே, ஃபோன் பண்ண ஃபோனும் எடுக்கல. முகூர்த்தம் குடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் நினைச்சிட்டு இருந்தேன்டி, எப்படியும் 2-3 மாசம் ஆகும் கல்யாணம் முடிய அப்படின்னு நினைச்சேன். மாப்பிள்ளைட்டில் இவ்வளோ அவசரப்படுவாங்கன்னு நினைக்கல. நானுமே எதிர்பார்க்கலக்கா இந்த சம்மந்தம் முடியும்ட்டு. சரி, நல்லது தானே, முடிஞ்சிட்டு. மாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அடுத்த மாதம் ஆடி பிறக்க போதான். அதான் இந்த மாதத்துலேயே நல்ல முகூர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம்னு நினைப்பாங்களா இருக்கும். சரி, நல்லது தானே, சீக்கிரம் கல்யாணம் வருது. நானுமே எதிர்பார்க்கல, எப்படி 2-3 மாதம் ஆகுமோன்னு நினைச்சேன். இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைப்பாங்கன்னு நினைக்கலடி. ஆனால் பொண்ணுக்காரியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. சரி விடு, கவலைப்படாத. நம்ம பிள்ளை நம்மளை மிஞ்சி எங்கே போயிட போறா? அதெல்லாம் போக போக சரியாயிருவா. சரிடி இந்து, உங்க மாமா முகூர்த்தம் குறிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஏதுன்னு உனக்கு சொல்றேன். சீக்கிரம் நீயும் வந்துடுடி, கல்யாண வேலை வேற நிறைய இருக்கும்டி. சரிக்கா, அதான் வந்துருவோமே. லட்சுமி. சரிடி இந்து, உங்க மாமா வந்துட்டாரு போல. நான் என்ன ஏதுன்னு கலந்து பேசிட்டு உனக்கு நான் பிறகு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிக்கா, பேசிட்டு சொல்லு. லட்சுமி, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. இந்த வரேங்க. வாங்கங்க, இந்தாங்க தண்ணி. தண்ணி கொண்டாமா முத. என்ன தண்ணி தாங்க அடிக்கி, வெயிலு கொளுத்துது வெளியில. இப்பதான் நல்லா இருக்கு. இப்ப வெயில் என்ன வெயில் அடிக்க வெளியில, போயிட்டு வர முடியல. சரிங்க, போன காரியம்லாம் எப்படி நல்லபடியா முடிஞ்சிட்டாங்க? முகூர்த்தம்லாம் குறிச்சிட்டீங்களா? அதெல்லாம் போன காரியத்தை நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வந்தாச்சுமா. 5ஆம் தேதிக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்கு. அப்படியே சேர்த்தால பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துட்டோமா. அப்படியாங்க? 5ஆம் தேதியா? ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே பத்திரிக்கை அடிக்க சேர்த்து கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, பத்திரிக்கை எல்லாம் அடிக்க கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்படி சாப்பாட்டுக்கு கேட்டரிங் பார்த்து எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு வந்தாச்சுமா. அப்படியாங்க? சாப்பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அப்படி முகூர்த்தத்தை குறிச்சிட்டு நானும் சம்மந்தியும் கலந்து பேசிட்டு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் கொடுத்துட்டு வந்துட்டோமா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, உங்க 2 தம்பிக்கிட்டையும் கலந்துக்கிட்டீங்களா எல்லாம்? அதெல்லாம் அவங்க கிட்ட கலந்துக்கிட்டு தாமா எல்லா முடிவுமே பண்ணினேன். சரி, இனிமே உங்க சைடு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீங்க பொம்பளைங்களுக்குள்ள உன் தங்கச்சி எப்போ வரேன்னு சொல்லியிருக்கா? சரிங்க, அவங்க கிட்ட எல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணனா சரிதான். இப்பதாங்க இந்துவும் ஃபோன் பேசினா, வர சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கா. சாருமதிக்கு தான் ஃபோன் போட்டேன், அவ ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. சரி, பொண்ணு பார்க்க வராங்களே ஒரு வார்த்தை சொல்லலாம் நினைச்சேன். ஃபோனை எடுக்கவே இல்லை அவ தான். நாளைக்கு அப்பாவை கூப்பிட்டுட்டு இந்துவை வான்னு சொல்லியிருக்கேன், வருவா அவளும். சரி, நீ விடு, அவளை பத்தி தெரிஞ்சது தானே. இது என்ன புதுசா? தம்பி 4ஆம் தேதி கிளம்புறேன் இருக்கான் அங்க இருந்து. அவன் கூட்டு வந்துருவான். நீ அதை பத்தி எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, விடு. சரிங்க. சரி, யாழினி போய் பாத்தியா? எப்படி நைட்டு தான் சாப்பிட கூப்பிட்ட, வரவே இல்ல. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பாத்தியா அவளை? போய் சாப்பிட்டாளா ஏதாவது? இல்லைங்க, நானும் மூச்சு விடாம வாசல்ல நின்று கத்தி பார்த்துட்டேன். கதவையே திறக்க மாட்டுக்கா, உள்ள அடைச்சிக்கிட்டே இருக்கா. சாப்பிடவும் இல்லை. அம்மா வாடி, வந்துட்டியா? நீயாச்சும் உங்க அக்காவை போய் பாருடி. நான் கதவை தட்டினே திறக்கவே மாட்டுக்கா. ரூம் போட்டு அவ வெளியில வரவே இல்லையா? அதாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அடைச்ச கதவை திறக்கவே மாட்டுக்கா. சத்தம் போட்டுட்டு வந்தேன், இப்ப திறந்தாளா என்னன்னு தெரியல. நீ போய் பாருடி அவளை. சரிம்மா, நான் போய் பாக்குறேன். லட்சுமி. என்னங்க? சமந்தி வீட்டுல வேற அவங்க குலதெய்வ கோயில்ல வச்சு பத்திரிக்கையை வச்சு கும்பிடணுமாமா. நம்மளையும் வேற கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அங்க வேற போகணுமா. அப்படியாங்க சொல்லியிருக்காங்க? அங்கெல்லாம் கூப்பிட்டா இவ வருவாளாங்க? இப்பவுமே இவளை வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சாப்பிட கூப்பிட்டதுக்கே வரமாட்டேக்கா. எனக்கு அதே கவலையா இருக்கு. அவ வீம்பு பிடிச்சு போய் இப்படி இருக்கான்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். பின்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அவகிட்ட நீ தான் பேசி புரிய வைக்கணும். நாளைக்கு கோயிலுக்கு போகணும். சமந்தி வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க. தயாரா இருக்க சொல்லு அவளை. போக போக எல்லாம் சரியாயிரும். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சொல்லி புரிய வை அவகிட்ட. ஐயோ, ஆளாளுக்கு நம்ம கிட்டயே கோவப்பட்டுட்டு போறாங்க. இதுக்கு மேல அவகிட்ட நானும் எப்படிதான் பேசி புரிய வைக்கவோ தெரியல. இவன் என்ன
இவ்வளவு சோகமா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா? ஏடி அக்கா, யாழ்னி யாழ்னி, ஏடி அக்கா உன்னதான் கூப்பிடுதேன். எனக்கு யாருக்கிட்டையும் பேசணும் விருப்பம் இல்ல, ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிரு. ஏடி அக்கா யாழ்னி கோவப்படாதடி, அம்மா உன்னை கதவு தட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா, நீ கதவு திறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரு கூப்பிட சொன்னா? நானா கூப்பிட சொன்னேன்? என்கிட்ட யாரும் வந்து என்கிட்ட பேச வேண்டாம். நீ இப்ப போறியா இல்லையா? அம்மா தான் இவளுக்கு சரிப்பட்டு வருவாங்க. அம்மா! என்னடி ஷாலினி, அவகிட்ட பேசுனியே அப்படி? அம்மா அவ பேசினாலே ரொம்ப கோவப்படுதாம்மா, பேச மாட்டேக்காமா. யாழினி, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் சொல்லுடி. கோவப்படாதடி யாழினி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் செய்யுது, புரிஞ்சுக்கோடி. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் நான் சொன்னேன். கோவப்படாதடி யாழினி. நைட்டும் நீ சாப்பிடவே இல்லை, இப்பவும் பாரு விடிஞ்சு இன்னும் சாப்பிடாமே இருக்க, டீ கூட குடிக்காம. வாடி, அம்மா உனக்கு பிடிச்சது சமையல் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட வாமா. ஆமா, எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பாடு தான் முக்கியம். போங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் யாழ்னி பண்றோம், தேவையில்லாம நீ கோவப்படாத, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எங்களையும். கொஞ்சம் வெளியில போங்களேன், எனக்கு நல்லது செஞ்சதெல்லாம் போதும், எனக்கு யாருக்கிட்ட பேச விருப்பம் இல்ல, போங்கம்மா. இவகிட்ட இப்படி பொறுமையெல்லாம் பேசிட்டு இருந்தோம், சரி வர மாட்டா. இப்ப சாப்பிட வருவியா வரமாட்டியா? உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு வேண்டாம். இப்படியே நீ எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். அப்பா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டாங்க, 5ஆம் தேதி கல்யாணம், கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு மாப்பிள்ளைட்ல அவங்க குலதெய்வ கோயில்ல போய் சாமி கும்பிடணுமா பத்திரிக்கை வச்சு, அதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட போகணும், அதுக்கும் ரெடி ஆயிரு. என்ன ஒரேடி இந்த வீட்டை விட்டு அனுப்புறோம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நடத்துங்க நடத்துங்க, இன்னும் நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். நாளைக்கு கோயிலுக்கு போகணும், ரெடி ஆயிரு. நீ வாடி ஷாலினி. எடி அக்கா யாழ்னி, கோவப்படாதடி ரொம்ப. ஐயோ போடி வைல, செய்யறதுல எனக்கு சந்தோஷமானே செய்றீங்கல்ல, நான் கோவப்படாம இருந்து சிரிச்சிட்டு இருக்கேன். வந்துட்டா கோவப்படாதையா சொல்லதுக்கு. இப்படி வெளியில போகல, நான் என்ன பண்ண தெரியாது பாத்துக்கோ, கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். போடி வெளியில, கடுப்ப கிளப்பிட்டு இருக்காத. ஹலோ. அக்கா சொல்லு. மாமா என்ன சொன்னாங்க? நாள் குறிச்சிட்டாங்களாமா? எத்தனாம் தேதி? இந்து 5ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காங்களாம். அப்படியா? சரிக்கா, இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு. ஆமாடி, மாப்பிள்ளை வீட்டில் வேற குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்களாண்டி, பத்திரிக்கையை வச்சு. நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க, நீயும் கொஞ்சம் வாடி. இவ வேற ரொம்ப வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, யார பக்கம் சமாளிச்சு பேசுறதுனே தெரியலடி. நீ கொஞ்சம் வா, கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு வந்தா. சரிக்கா, நாளைக்கு அப்பா நான் கீர்த்தி எல்லாம் கிளம்பி வாரோம், நீ கவலைப்படாத. சரிடி, நான் போனை வைக்கிறேன். சரி வை. யாருமா? பெரியம்மாவா? ஆமாடி, பெரியம்மா தான். அக்காளுக்கு வர கல்யாணம் வச்சிருக்குல்ல, அதான் கூப்பிடுதா. சரி, நாளைக்கு நான் அங்கே போகலான் இருக்கேன், நீ வரியா? சூப்பர்மா, அப்போ அக்காவுக்கு கல்யாணம் முடிவாயிட்டா? ரொம்ப சந்தோஷம். காலேஜ் இன்னும் 1 வீக் லீவு தானே, நான் இல்லாமையா? நானும் வருவேன். நாளைக்கு போகலாமா பெரியம்மா வீட்டுக்கு? ஆமாம் ஆமாம், உங்கள் அக்காளுக்கு கல்யாணம்லாம் முடிவாயிட்டு. சரிடி, நீ இப்போ எங்கே போகிற? காலேஜ் லீவுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த? காலேஜ் எல்லாம் லீவு தாம்மா, ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுருக்காங்கம்மா, அதான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வரணும். அப்புறம் 1 வீக் லீவு தாம்மா. சரிடி, சீக்கிரம் போயிட்டு வா. சரிம்மா, வந்துடுவேன் சீக்கிரம். கீர்த்தி, அப்படியே வந்துட்டியாடி? ஆமாடி, வர நேரமா, எப்பவுமே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? சந்தியால எங்க? அவ வரலையா? இல்லடி, அவ வரலையாண்டி இன்னைக்கு காலேஜுக்கு. நானும் அவ வருவான்னு அவளுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தது, எனக்கு லேட் ஆயிடுடி. அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருந்தா வரலன்ட்டு. ஏண்டி என்னவா, எதுக்கு வரலையாவா? இல்லடி, நேற்று நடந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிட்டு போலடி. வீடு வர தெரிஞ்சிட்டு சந்தியா அம்மா அப்பா அவளை போட்டு அடிச்சாங்களாம். இன்னைக்கு காலேஜுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி, அதனால தாண்டி அவ வரல. அந்த பொறுக்கிட்ட எப்படி பண்ணதுக்கு அவ என்னடி பண்ணுவா? அவ என்ன தப்பு பண்ணா? எதுக்கு அவங்க அம்மா அவளை திட்டுறாங்க? இல்லடி இசை, போலீஸ் வேற நேத்து அவனை பிடிச்சிட்டு போனாங்களா, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டுன்னு நினைக்கேன்டி. என்னடி சொல்ற? ஏன் என்ன ஆயிட்டு? அவனை வேற நீ வேற அடிச்சிட்டடி. அவன் வேற நேத்து சொல்லிக்கிட்டு இருந்தானா, நான் யாருன்னு தெரியாம நீ என் மேல கை வைக்கிறேன்ட்டு. ஏன் அவன் எவனா இருந்தான்னா அவன் பண்ணதுக்கு நம்ம பாத்துக்கிட்டாடி இருக்க முடியும்? ஏன் இப்ப அதனால என்ன ஆயிட்டு? நம்ம காலேஜ்ல பிரின்சிபல் இருக்காருல்லடி, அவரோட பையனாடி அவன். என்னடி சொல்லிட்டு இருக்க? அவர் பையனா அது? ஆமாடி, அவர் பையனா. நேற்று ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்றானாடி அவன். நேற்று இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கதை யாரோ பார்த்துட்டு தாண்டி போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நல்லா உள்ள வச்சு அட்டிக்க வேற செஞ்சுட்டாங்களாண்டி, ஜாமீன்லயே விட மாட்டேக்காங்களாம். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வாபஸ் வாங்கினாதான் வெளியில விடுவேன்னு சொல்லிட்டாங்களாண்டி. நம்ம பிரின்சிபலை பத்தி உனக்கு தெரியாதுடி?
அவரே ஒரு பெரிய ஆளு, அவராலேயே அவர் பையனை வெளியில கொண்டு வர முடியல. அப்படி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அவன் மேல? வெளியிலே அவனை விடாத அளவுக்கு. ஆனா நல்ல தானடி பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்டவனெல்லாம் வெளியில விடவே கூடாது. அவன் எவ்வளவு பெரிய இவனா இருந்தான்னா உள்ள வச்சு அடிச்சு நொறுக்கணும்டி அவனை. சும்மா இருடி, நீ வேற. நீ பொங்கி எழுந்ததெல்லாம் போதும். உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் நம்ம இந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவ வேற வழியில வந்து நீ என்ன பண்ண போறானோ தெரியலடி. நீ வேற நல்ல பலர் இப்பதான் அடிச்சபடி நல்லா அடிச்சிட்ட. பயமா இருக்கு எனக்கு இப்பமே நினைச்சா. ஆமா, பொண்ண மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க சொல்லுதியோ என்னையும். போடி, ரொம்ப தைரியம் தாண்டி உனக்கு. எனக்கு இப்பமே பயமா இருக்கு அவனை நினைச்சாலே. என்னைக்கு வெளியில வந்து என்ன பிரச்சனை இழுக்க போறானோன்ட்டு. பயமா? என்ன பயம்? எதுக்கு பயம்? நான் இருக்கும்போது. ஆமா, இவன் கிழிச்சான். பெரிய இவன் பாயம் புலி வந்துட்டான். நேத்து எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சுடா. நீ எங்கடா போன? அதானே வந்துட்டான். நேத்து எங்கடா போன? ஹேய், நிறுத்துங்க. விட்டா 2 பேரும் பேசிக்கிட்டே போவீங்க போல. நேத்து காலேஜ் கேண்டீன்ல தான் 3 பேர் இருக்கேன்னு சொன்னீங்க. காலேஜ் விட்டு எதுக்கு வெளியில போனீங்க? நான் காலேஜ் கேண்டீன்ல ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், கிரவுண்ட் ஃபுல்லா. ஆளையே காங்கல. நீங்க வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து வச்சிருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் என்ன நடந்துச்சு உங்க 2 பேருக்கும் தெரியுமா? ஏன் அப்புறம் என்ன நடந்துச்சு? ஏன் சந்தியா சொன்னவ உன்ட முழுசா எதுவும் சொல்லலையா? இல்லடா, அவங்க அப்பா காலேஜுக்கு போகண்டான்னு சொன்னாங்கன்னு அதை மட்டும் தான் சொன்னாவா. அது மட்டும் தான் சொன்னாலாவா? நேத்து சந்தியாலையுமே ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க தெரியுமா? அவளை கூப்பிட்டு போனதுல நாதம். எனக்கு தெரியாதுடா, அவ அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. ஏன் எதுக்குடா சந்தியா ஸ்டேஷன் கூப்பிட்டு வர சொன்னாங்க? அவன் அடிச்சதுக்கு மேல அடிக்கிறான். நான் அப்படி எதுவும் செய்யவே இல்லைன்னு சொல்றான். அப்படியே சொன்னா பொறுக்கி பையன். ஆமா, அதை பத்தி கேட்கதான் சந்தியாட்ட விசாரிக்க கூப்பிட்டாங்க. அங்க போலீஸ்காரங்க அதுக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. விசாரிக்கிறேங்கிற பேர்ல எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க தெரியுமா சந்தியா கிட்ட? அது அவங்க அப்பாவே கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதான் சொல்லியிருப்பாரு காலேஜுக்கு போகாதன்ட்டு அவளை. இனியாச்சி கொஞ்சம் பார்த்து வச்சு இருங்க. அப்ப சந்தியா இனிமே காலேஜுக்கு வர மாட்டாளா? அது இப்பொழுதைக்கு தெரியல, பாப்போம். நம்ம ஒரு நாள் போய் பேசலாம். சரி, நான் கிளம்புறேன். இனியாச்சும் கொஞ்சம் வெளியில எல்லாம் போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. சரிடா. ஏ கீர்த்தி, என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நானும் அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். வாடி போவு, சந்தியாவை போய் வீட்டுல போய் பார்த்துட்டு வருவோமா? சரிடி, வா போயிட்டு வரலாம். பாவுண்டி சந்தியா வேற. சரி வாடி, வீட்டுக்கு போறோம்ல, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மச்சான் ஆதி, பாரு அந்த பொண்ணுங்க 2 அந்த பொண்ணுங்க தானடா. எங்கடா? திரும்பி பாரு மச்சான். ஆமாடா. எங்கடா இப்படி போயிட்டு போறாங்க? நேத்து ரோட்ல தான் பார்த்தோம் பிரச்சனை. இன்னைக்கும் அதே மாதிரி ரோட்ல தான் அலையிறாங்க. எங்கடா போயிட்டு போறாங்க? தேவையில்லாம எதுவும் பிரச்சனையில போய் மாட்டிக்கிடாம இருந்தா சரிதான்டா. எங்கடா போறாங்க இப்படி? டேய் ஆதி, ரொம்பதான் உனக்கு அக்கறை வருது. இல்லடா, பொம்பளை பிள்ளைங்களடா. வெளியில போய் இன்னும் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்பா போதும்டா. ரொம்பத்தான் உனக்கு அக்கறை அந்த பொண்ணு மேல. இவன் ஒருத்து சும்மா சொன்னேன்டா. நம்பிட்டேன். நீ அடிச்சு விடு போடா.